அல்லேலூயா. சார், காலங்களை குறித்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் தேவனால் நடத்தப்படும் நம்முடைய வாழ்க்கையின் காலங்களை குறித்து, சத்துரு அல்லது நம்முடைய காலங்களை சேதப்படுத்துகிற காரியங்களை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்த்தோம். நம்முடைய காலங்களை அழிக்க எவருக்கும் உரிமை கிடையாது. நான் நல்லா இருக்கிறத கெடுக்க யாருக்கும் முடியாது. சாசுக்கு முடியாது, மனிதர்களுக்கும் முடியாது, மாந்திரிகத்துக்கும் முடியாது, இயற்கைக்கும் முடியாது, எதுக்குமே முடியாது என் காலத்தை அழிக்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் என் காலத்தை அழிக்கும் உரிமை இருக்குது. அது யார்? நான் தான். பிரைஸ் தி லார்ட். நான் தான். நான் நினச்சா என் வாழ்க்கையை, என் காலத்தை நாசமாக்கலாம். ஆமேன்னு சொல்லுவோமா? நாசமாக்கலான்றதுக்கு ஆமேனா? இல்லை, அந்த அத்தாரிட்டி எனக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறதுக்காக ஆமேன். எனக்கு ஒரு நல்ல காலத்தை நியமித்து வைத்திருக்கிறது தேவன். அதனால் அவர் அழிக்க மாட்டார். அவரால் அழிக்க முடியும், ஆனால் செய்ய மாட்டார். என்னால் நல்ல காலத்தை எனக்கு கொடுக்க முடியாது. அதனால் நான் வேணா அந்த காலத்தினுடைய அருமை தெரியாமல் அழித்து போடலாம். போன வாரத்தில் இதை பார்த்தோம். அதே சமயம் நாம் கடந்து போக வேண்டிய காலங்கள் இருக்குது. நல்ல காலம், கெட்ட காலம், ரெண்டு காலமும் இருக்குது. எந்த ஒரு குடுகுடுப்பக்காரனும் வீட்டு வாசலில் வந்துட்டு கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லா நாளும் கெட்ட காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நினச்சின்னு இருக்கிறோம். அதனால் உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லியே நம்மளை என்ன பண்ணிடுறது, உற்சாகப்படுத்தி விட்டு போயிடுறேன் ராத்திரி விடிய காலில் வந்து. ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கடந்து போக வேண்டிய காலங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ், சிறந்த காலம், மோசமான காலம். இந்த ரெண்டுத்தையுமே எல்லா மக்களுமே கடந்து போக வேண்டும். நான்லாம் வந்து நல்ல காலத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படி போக வேண்டிய காலங்கள் நெகட்டிவ் காலங்கள், அல்லது நமக்கு விரும்பாத காலங்கள், நமக்கு பிடிக்காத காலங்கள். ஆனால் நாம் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களும் அவர்கள் கடந்து போன நெகட்டிவ் காலங்களும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? எல்லாருக்கும் நோயை சுகமாக்கினார் பவுல் அப்போஸ்தலர். மெலித்தா என்கிற தீவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து சுகமானார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் தன்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டுட்டு போகிறார் பவுல். தீமோத்தேயுவில் எழுதுகிறார், மிலேத்துவிலே அவனை வியாதிப்பட்டவனாக விட்டுட்டு போயிட்டேன். ஏன்? எல்லார் நோயும் சுகமாக்கின பவுலால் தன் கூட ஊழியம் செய்கிற அருமையான தீத்துன்னு நினைக்கிற அவனை வியாதியை ஏன் சுகமாக்க முடியாமல் அவர் போனார்? அது ஒரு காலம். இப்போ நம்ம பார்க்க போகிற காலம் நெகட்டிவ் காலங்கள். சங்கீதம் 9:9 வாசித்தால் நெருக்கப்படுகிற காலத்தில் அப்படின்னு பைபிள் எழுதிருக்கு. நெருக்கப்படுகிற காலம். ஆங்கிலத்தில் a refuge in times of trouble. times of trouble. நெருக்கப்படுகிற காலம். நெருக்கப்படுகிறதுனா என்ன? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது அதிகமாய் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன நெருக்கப்பட்டான்? அவனுடைய குடும்பத்தை இழந்துட்டான், அவனுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டான், அவன் சொத்துக்களை இழந்துட்டான், அவன் வீடு இல்லை, அவன் சம்பாதித்தது இல்லை, அவனுடைய ஆஸ்தி இல்லை, அவனுடைய எல்லா விதமான தடைகளை, அவனுக்கான வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் அவன் இழந்து நிற்கிறான். அவனுக்கு நஷ்டத்துக்கு மேலே பெரிய நஷ்டம். அவனுடைய பணம் இல்லை, பொருட்கள் இல்லை,
அவனுடைய அன்பான மனைவி அவனுக்கு இல்லை, இப்போது அவனுடைய பிள்ளைகளும் இல்லை. கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா தெரியாது. எதிரி பிடிச்சிட்டு போயிட்டான், சத்துரு அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கூடவே இருந்தவங்கெல்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டாக திரும்புகிறாங்க. உன்னால தான்டா, நீ தான் இவ்வளோத்துக்கும் காரணம், நீ உன்னை நம்பி வந்ததுனால நாங்களும் இப்படி நடு ரோட்டில் நிற்கிறோம், நாசமாக போவடா, நீ விளங்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் அவனுக்கு க்ளோஸாக இருந்தவங்க அவனை நம்பி அவன் அவங்களுக்காகவே அவன் நிறைய காரியம் செய்தவன். அப்படிப்பட்ட ரொம்ப நெருக்கமான ஆட்கள் எல்லாம், அவனுடைய உறவுகள், அவன் சொந்த பந்தம் எல்லாருமே அவனுக்கு அகைன்ஸ்டாக திரும்பிட்டாங்க. கல்லை கையில் எடுத்துக்கிட்டு நிற்கிறான், உனக்கு அடித்தே கொண்டுருவான் உன்னை. இதுதான் நெருக்கப்படுதல். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள், முக்கியமான நபர்களை இழந்திருப்பீங்க. ஒருவேளை தாயை இழந்திருப்பீங்க, தகப்பனை இழந்திருப்பீங்க. என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா மாதிரி வராது, எங்கள் அம்மா மாதிரி வராது, என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் தான், என்ன இருந்தாலும் என் ஹஸ்பண்டு தான், கணவர் மாதிரி வருமா, மனைவி மாதிரி வருமா, என் பிள்ளைலாம் இல்லாமல் போயிட்டான், என் பிள்ளை இருந்தால் கதையே வேறு. அதுதான் அந்த இழப்புகள் உங்களுக்கு நெருக்கமாய் வரும். மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் அல்லது அவர்களுடைய சூழ்நிலைக்காக உங்களை அவர்கள் வேதனைப்படுத்துகிறது போல பேசும் பொழுது, நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும். இந்த காலம் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. நீங்களும் நானும் இந்த காலங்களை கடந்து போக வேண்டியது வரும். அன்பாக பேசுனாங்க நேற்று, இன்றைக்கி பார்த்தா மோசமாக பேசுகிறாங்க. நேற்று வரைக்கும் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க, இன்றைக்கி என்னடான்னா ஏடாகூடமாக நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, வாழ்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, நெருக்கப்படுவோம். நேற்று என் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் என் புருஷன், இன்றைக்கி அவர் இல்லை, தனியாக உட்காந்து சாப்பிட்றேன். என் மனைவி இருந்தால் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன், இப்போ இல்லை அவ. அது ஒரு நெருக்கம். அது தகப்பனும் தாயும் இழந்து நிற்பது ஒரு நெருக்கம். பணங்களை இழந்து, பொருட்களை இழந்து, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கை நிறைய நல்ல காசு பணம்லாம் இருந்தது, செழிப்பாக இருந்தேன். ஆனால் இப்போ என்னமோ தெரில, ஒன்றுமே இல்லை, பயங்கர ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் டைட்டில் போய்கிட்டுருக்கு, எல்லாம் இழந்து போன மாதிரி இருக்குது. நிறைய சம்பாதிச்ச ஒரு காலத்தில் இப்போ எதுவுமே கிடையாது. இது ஒரு நெருக்க காலம். ஆமென் சொல்லுவோமா? இதை நாம் கடந்து போக வேண்டியது வருமா என்றால் வரும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ரெண்டாவது, ஏசாயா 58:11 மகா வறட்சியான காலம் அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்தில் சன் ஸ்காட்ச் லேண்ட் அப்படின்னு வருது. வெயில் சுட்டரித்த நிலம். SERE காய்ந்து போன, டாரிட் அதிக உஷ்ணமான, ட்ரை உலர்ந்து போன, அதெல்லாம் விடுங்க. இன்னொன்று ஒரு வார்த்தை இருந்தது, சோப்லெஸ், மரக்கன்றுகள் இல்லாத, மரக்கன்றுகள், மரம் இல்லாத வாழ்க்கையில் இது இல்லை. வறட்சியாகி போச்சு, ட்ரையாக போச்சு, இது இல்லை, எனக்கு இல்லை, என் குடும்பத்தில் இல்லை. அது இந்த பைபிள் சொல்லுது, சில காலங்கள் உனக்கு ஒன்றுமே இருக்காது, ட்ரையாக இருக்கும். மரக்கன்றுகள், மரங்கள், நிழல் தரக்கூடிய, குளிர்ச்சியை தரக்கூடியவைகள் இருக்காது. வெயில் சுட்டரித்தது போன்ற ஒரு ட்ரையாக காஞ்சி போனதாக நீ இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தை கடந்து போகணும். மகா வறட்சியான காலம். எசேக்கியேல் 12:27 தூரமாக இருக்கிற காலம், தூரமாக இருக்கிற காலம். உலகத்தில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் எங்கே இப்போ நடக்க போகுது, இப்போ இதெல்லாம் நடக்க போகிற விஷயமா அது அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். என் வாழ்க்கையில் இப்போல்லாம் இதெல்லாம் நடக்காது, இது எங்கே நடக்க போகுது, யார் யாருக்கோ நடக்கும் சார், எனக்கு நடக்காதுங்க.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, அவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்கும், எனக்கு எங்கே நடக்கும், என் வாழ்க்கையில் இதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் எங்கே பார்க்க போகிறேன், இனி எதுவுமே நடக்காது, இனி ஆகாது, தூரமாக இருக்கிற காலம். அதெல்லாம் எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரங்க, ஏணி வச்சா கூட எட்டாது, அதெல்லாம் நான் எங்கெங்க அடைய போகிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய காலங்களை நீங்கள் கடந்து வரணும். வீடு கட்டிடுவீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு அரை கிரவுண்டு இடம் இந்த அயப்பாக்கத்தில் வாங்கிடுவீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. தூரமாக இருக்கிற விஷயம் நினைக்கிறீங்க நீங்கள். உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க ஒரு கிரவுண்டே வாங்கி வீடு கட்ட முடியுமானா உங்களால் என்னாலையும் முடியுமா? முடியாதா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய காலம் வரும். பல நேரங்களில் இப்படி தான் நம்ம போகிறோம். இது நமக்கும் அதுக்கும் தூரமாக இருக்கிறது. தானியேல் 9:25 இடுக்கமான காலம். சொல்லுங்கள், இடுக்கமான காலம். ஆங்கிலத்தில் ட்ரபிளோஸ் டைம்ஸ், பிரச்சனைக்குரிய காலங்கள், தொந்தரவு நிறைந்த காலங்கள், சிக்கலான காலங்கள், கவலை அல்லது மனக்கலக்கமுடைய காலங்கள், ஆபத்தான காலங்கள், இதெல்லாம் அதில் வருது. இடுக்கமானன்ற வார்த்தையில் இவ்வளோ வருது. பிரச்சனைக்குரிய காலங்கள். நம்ம ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது லைஃபு, என்னன்னே தெரில, பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை 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 பிரச்சனை. நல்லா தான் போச்சு போன வருஷம்லாம், பார்த்தா அது இந்த வருஷம் என்னமோ தெரில. கார் போன வருஷம் வரைக்கும் ஒழுங்காக தான், போன மாதம் வரைக்கும் ஒழுங்காக தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, எதோ பண்ணுது, புகை தள்ளுது. தொந்தரவான காலம். நல்லா தான் தூங்கிட்டு இருப்போம், நைட்டு 2 மணிக்கு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரே சண்டையும் அடிதடி சத்தமாக கேட்கும். திடீர்னு அடித்து பிடிச்சி ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இதுங்கக்கிட்ட தொந்தரவுனா தொந்தரவு, தாங்க முடியாத தொந்தரவு. பிரைஸ். சில வீடுகளில் தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? சில குடும்பத்திலே தொந்தரவு இருக்கா? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சாகும். சிலர் பிள்ளை இல்லை ஆண்டவரே குழந்தைய தந்துருவார், அது ராத்திரி பகலாக தூங்காது. என் தொந்தரவுக்குனே வந்து பிறந்திருக்கு. கேட்டேன்னா ஆண்டவர் சொல்ல, கேட்டு தானே கொடுத்த, கேட்டேன்னா நான் உன்னையா கேட்டேன், பெற்றிருக்கேன் பாரு, கோழிகளில் பெற்றிருக்கலாம். ஒரே டார்ச்சர். இருக்கீங்களா? போகணும். அப்படி ஒரு காலம். சிலர் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்காரர எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிறான் அந்த ஆள், தொந்தரவுக்குன்னே வந்திருக்கிறான் அவன். மனைவியை பார்த்துட்டு ஒரு ஆள் கல்யாண சர்டிஃபிகேட் எடுத்து, மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். மணி வந்து என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, எக்ஸ்பைரி டேட் எதனா இருக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ உள்ளே நுழைஞ்சினா வெளியில் வர முடியாது. அல்லேலூயா. தொந்தரவுகள், சிக்கல்கள், சிக்கல் வருதா வாழ்க்கையில்? வரும். சிக்கலான ஒரு சூழ்நிலை வரும். ஒய்ஃபு கேட்கும் இந்த பக்கம் நின்றுட்டு, நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா? அம்மா கேட்கும், நான் முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமா? சிக்கலான ஒரு இடத்துல நிற்கிறோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா தான் முக்கியம்னா போச்சு, மனைவி தான் முக்கியம்னாலும் போச்சு. ஏன்னா அம்மா பேரில் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அம்மா அக்கா கறிக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுவா. அப்போ அம்மாவை பகைச்சிக்க முடியாது. ஒய்ஃபு, அம்மா நாளைக்கே மண்டே பட்டுச்சுன்னா ஒய்ஃபு தான் காப்பாற்றணும். அப்போ ஒய்ஃபு, இதுதான் சிக்கல். கம்பெனியில் இருந்து வேலையை விட்டு தூக்க போகிறோம், சிக்கல். தூக்கினா இதை நம்பி லோனை வாங்கி வச்சுருக்கேன், அதை வாங்கி வச்சுருக்கேன். அந்த காலங்களை கடந்து போக வேண்டியது வரும். நாம் கவலையான ஒரு காலம், மனக்கலக்கமான ஒரு காலம். மனக்கலக்கம். எப்படி இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? அந்த ஒரு இருதயத்தில் ஒரு கலக்கம். பாஸ்டரை கூப்பிடு, அவர் முகத்தை நான் பார்த்துட்டு போனோம். அவர் முகத்தை பார்த்துட்டா போதும், பிரச்சனை தீந்துரும். அல்லது என்ன ஏதாவது சொல்லுவார் அந்த மனுஷன். நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்?
ஒரு பெரிய நீளமான ஒரு 10 பிளாஸ்டிக் எடுத்து ஒட்டிரு, பெரும்பாலும் பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை எங்கேருந்து வருது? 32 பல்லுக்கு இடையில இருந்து வருகிறது. அப்போ அந்த 32 பல்லையும் கழட்டி கீழே வச்சுட்டா நல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், 32 பல்லை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் க்ளோஸ் ஆகிவிடும். சாப்பிடும்போது மட்டும் பல்லை திறக்கவும். அல்லேலூயா. அவ்வளோதான். அப்போ உருப்படுறதுக்கான வழியை சொல்லித்தரேன். 2 தீமோத்தேயு 3:1 கொடிய காலம். கொடிய காலத்தின் வழியாக நீங்கள் போகணும். 19 காரியம் அந்த 2 தீமோத்தேயு 3:2-5 வரைக்கும். இந்த 19 காரியங்களை உடைய இந்த 19 வகையான மனிதர்களை நாம் ஃபேஸ் பண்ணுற காலம் கொடிய காலம். 19 வகையான மனிதர்கள் உலகத்தில் இருப்பாங்க. சொல்லுங்கள், 19 types of people. 19 types of people. 19 வகையான ஜனங்கள், மனிதர்கள். யார் அவங்க? தற்பிரியர், எப்போ பார்த்தாலும் பெருமையாகவே பேசின்னு இருக்கும். நான் இருக்கிறேன்னா 1990 BMW காரில் போனேன். நான் இருக்கிறேன்னா அப்போவே காலேஜுக்கு போயிருக்கேன். எல்லா பெருமை. அது ஒரு சின்ன புடவை ஊற்றுனா கூட போத்தீஸில் எடுத்தது. ஆர்எம்கேவியில் நீ அங்கே ஏற்ற, நான் காஞ்சிபுரத்துலேயே போய் எடுத்துன்னு வந்தேன். பாரா எப்படி இருக்கு பாரு. தற்பிரியர், எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி பெருமையாகவே பேசினார். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசி பேசி நம்ம காதில் ரத்தம்லாம் வலியும். வேறு வழியே கிடையாது, கேட்டு தான் ஆகணும். அடுத்தது பணப்பிரியர். பணம் 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 பணம். எப்போ பாரு பணம். காசு கொடு, துட்டு கொடு, பணம் கொடு, அமௌண்ட்டு கொடு, ருபீஸ் கொடு. ஏம்ரா துட்டு லேதா? காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். இந்த பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்கனால எதுக்கு பண்ணுறாங்க? இவனுங்க நம்ம மேலே இருக்கிற அன்பில் பண்ணுறானுங்கன்னு நினச்சி ஃபோனை எடுத்தால் 100 ரூபா அனுப்புங்கப்பா, ஃபோன் வச்சுருவான். ஏய் பா எப்படிப்பா இருக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டானுங்க. இவங்க பணம் பிரியர் கிடையாது, தேவை உடையவர்கள். ஆனால் சிலருக்கு பணம் இருந்தாலும் பணம் 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 பணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். 3வது யார்? வீம்புக்கார். மோகத்தை விசுக்குன்னு திருப்பிக்கின்னு போவோம். அது சொல்லுவாங்களா? ஆனால் அவனா அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இழுத்துக்கும்னு பார்த்தா அதுக்கு மட்டும் இழுத்துக்காது. ஏன்னா நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ணி பண்ணி அது கழுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது. வீம்பு, சும்மாவே வீம்பு பிடிச்சிட்டு கிடக்கும். குழந்தை நம்ம வீட்டில் பெற்றது பார்த்துருக்கீங்களா? 2 இட்லி உனக்கு, அண்ணனுக்கு 3 இட்லி. நான் சாப்பிட மாட்டேன். அவனுக்கு மட்டும் 3, எனக்கு 2. வீம்பு. இதுங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதை ஃபேஸ் பண்ணுற காலத்துக்கு பேர் தான் என்ன காலம்? என்ன காலம்? கொடிய காலம் இது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அப்புறம் அகந்தை உள்ளவர்கள். தம்பி கொஞ்சம் ஏஞ்சிக்கா முடியாது, உக்காரு முடியாது. எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான்? கீழ்ப்படிதல் இல்லை, அகந்தையா. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆட்களையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது தூஷிக்கிறவங்க. அவன் கிடக்கிறான் சார், நாசமாக போனவன், விளங்காதவன், உருப்படாதவன். டேய் நீ என்ன சாவுக்கிறாக்கியா? நீ பிறந்துட்டியா? எதுக்குடா பிறந்துக்கிற? நீலாம் மாயில் எல்லாமே தூஷிக்கிறது தான். அவனா சார், அவன் ஒரு சரியான சோம்பேறி சார், இவனா அப்படி சார், அப்படி சார், இப்படி சார். வாயில் வர்ற வார்த்தை எல்லாம் தூஷிக்கிற வார்த்தை தான். இன்னொருத்தர் அற்பமாக பேசுகிறது தான், கேவலமாக பேசுகிறது தான், மட்டமாக பேசுகிறது தான். தூஷிக்கிறது 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 தான். இந்த மாதிரி ஆட்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
அடுத்தது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத இல்லையா. இவங்கெல்லாம் கொடிய காலத்திற்குரிய ஆட்களுங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத எந்த மனுஷனும் ஒரு கொடிய காலத்தில் அவனை ஃபேஸ் பண்ண வேண்டியது வருது பாருங்க. எத்தனை பேர் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறீங்க? ஏன் அவனுக்கு தேவைன்னா கீழ்ப்படிவான், அவனுக்கு அவசியம், அவனுக்கு எதனா ஒன்றுனா கீழ்ப்படிவான். ஆனால் அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டான். இது கொடிய காலம். நன்றி அறியாதவர்கள். ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து ஒரு கடையில் ஒரு டீயை சொல்கிறோம், நம்ம ஒரு டேபிளில் உட்காந்துருக்கோம், டீயை போடுறவங்க அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வருதா பாய்? ஒரு நன்றி சொல்கிறோமா? ஒரு சின்ன ஹெல்ப் ஒருத்தர் பண்ணுறாரு, தேங்க்ஸ் பிரதர் அப்படி சொல்கிறோமா? இப்போ நான் வர்ற வழியில் ஒருத்தர் சேர் எடுத்து போடுறாரு, தேங்க்யூ அப்படி சொல்கிறோமா? நன்றி சொல்கிறோமா? ஏதோ ஒரு நாட்டில் யூஎஸ் தான் நினைக்கிறேன், அவங்க பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஹாய் ஹவ் ஆர் யூன்ட்டு கேட்டு போயிட்டே இருந்துருவானா. நான் ஃபைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தையில் தேங்க்யூ, வெல்கம், ஆமேன்னு சொல்லுவோமா? அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை, உங்கள் கணவர் ரொம்ப நல்ல மனுஷன், உங்கள் அப்பா நல்ல மனுஷன், உங்கள் அம்மா அருமையான, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப தாங்க, உங்கள் பிள்ளைங்க அருமையான பிள்ளைங்க, உங்கள் சர்ச் பாஸ்டர் சூப்பரான அருமையான பாஸ்டர், உங்கள் விசுவாசி சூப்பரான சார், அந்த பிரதர் அருமையான பிரதர், அந்த சிஸ்டர் அருமை, இப்படி சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவளா ஐயோ ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலே ஐயோவாக இருந்தால் அது கொஞ்சம் பார்த்து சொல்லலாம், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சிஸ்டர், இல்லையா நேரடியாக சொல்லிடலாம். நான் சில ஆட்கள் தவறாக நடக்கிறாங்கன்னா கூப்பிட்டே சொல்லிவிடேன்ப்பா, அந்த நபர் சரியில்லை, பார்த்து நடந்துக்கோ, ஆமேன்னு சொல்லுவோமா? நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பு, இயற்கையான சுபாவ அன்பு இல்லாதவங்க, இணங்காதவங்க. நமக்கு நல்ல காரியம் சொல்லும்போது அதுக்கு இணங்காதவர்களோடு போராடுறது பெரும் போராட்டம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்காத ஆட்களோட நமக்கு என்ன காலம் அது? கேட்காத ஆளோட என்ன காலம் அது? கொடிய காலம் அது. ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல, அது கொடிய காலம். அடுத்தது அவதூறு செய்கிறவர்கள், அடுத்தது இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். ஹோட்டல் கூட்டு போனால் நம்ம டேபிளில் உக்காண்டிருக்கிற டேபிளில் இருக்கிற நம்ம பையன் ஏஞ்சி போய் பக்கத்து டேபிளில் இருக்கிற பீஸ் எடுத்து சாப்பிட்டுன்னு இருப்பான். டேய், இச்சை அடக்கத்தோடு இருக்க முடியாது. பக்கத்து டேபிளில் இருக்கிற பிளேட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுடணும். நம்ம குழந்தைங்க நமக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்கும், அது இருக்காதா? காரணம் என்ன சொல்லுங்கள்? உள்ளே இருக்கிற இச்சை அடக்கம் இல்லாத தன்மை. அடுத்தது கொடுமை, நல்லோரை பகைக்கிறவர்கள். நல்லது செய்கிற ஆளை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லது செய்ய, எப்படி நல்லது செய்கிறது? நல்லது செய்ய வேண்டிய சில நேரங்களில் நம்ம அதனால் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். நல்லோரை பகைக்கிறவர்களால் துன்பம். அடுத்த வசனத்தை, அடுத்தது துரோகிகள். யூதாஸ் ஒரு துரோகி. நம்ம கூடிய சில நேரங்கள் அப்படி இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணும். துணிகரம், பயங்கர துணிச்சலாக செய்வாங்க. அதை மீறி செஞ்சால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும் ஆண்டவர்கிட்டன்றது இருக்குது, கணக்கு கொடுக்கணும். நம்ம சும்மா விளையாடுறதுக்கு இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, பிறனுடைய மனைவியை தொடுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் சொல்லியிருக்கா இல்லையா? தொடுறதுன்னா என்ன தொடுறது? ஹாய் சிஸ்டர், அது இல்லை. தவறான எண்ணத்தோடு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் தப்பாக அணுகிறதுங்கிறது துணிகரத்தில் வரும். இருமாப்பு, சுகபோக பிரியர். அடுத்தது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற. இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் 19 பேரை நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது அது கொடிய காலம். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. ஓகே,
இது போன்ற காலங்களை நாம் கடந்து போக வேண்டியது வரும். இந்த காலங்கள் என்னென்ன காலங்களை சொன்ன? நெருக்கப்படும் காலம். சொல்லுங்கள் எல்லாரும். எல்லாவற்றையும் இழந்து, நாம் நம்பின மனிதர்களை இழந்து, உதவியாய் நிற்க வேண்டிய தூணாக நிற்க வேண்டியவர்களை இழந்து, பொருட்களை இழந்து, பணங்களை இழந்து, அந்த காலம் நெருக்கப்படுகிற காலம். ரெண்டாவது வறட்சியான காலம், எதுவுமே இருக்காது, ட்ரை, வறட்சியான காலம். மூன்றாவது தூரமாக இருக்கிற காலம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகிறதே கிடையாது, எங்கேயோ யாருக்கோ நடக்க போகிறது. எனக்கு எங்கே நடக்கும்? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லோரும் 100 கோடி ரூபா ஃப்ளைட் வாங்க உங்களால் முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். நீ அந்த டப்பா ஹெலிகாப்டரில் போகும்போது, நான் போயிங் 707 போனாலும் போவேன். அல்லேலூயா. ஆமாம், நான் ஹெலிகாப்டரில் போகலான்னு கனவுல இருந்தேனே, எங்கள் அப்பா அதோட பெரிய ஃப்ளைட்டில் போகிறாரு. போனோம். ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஓட்டுற காரை விட அதிகமான விலை கூடின காரை நான் ஓட்ட போகிறேன் பாருங்கள். சொல்லுங்களேன். நீங்கள் ஓட்டுற பைக்கை விட காஸ்ட்லியான பைக்கை நான் ஓட்டுறேன் பாருங்கள். நீங்கள் புல்லட்டில் போகிறீங்க, நான் BMW பைக்கில் போகிறேன்னா இல்லையா பாருங்கள். முடியும். தூரமாக இருக்கிற காலம் அது நமக்கு அப்படி தெரியும், ஆனால் தேவன் அதை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது இடுக்கமான காலம். பிரச்சனை, தொந்தரவு, சிக்கல், கவலை, மனக்கலக்கம், ஆபத்தான காரியங்கள், இவைகளை நாம் கடந்து போகிற காலம் இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நான் உங்களை உற்சாகப்படுத்துன்னு சொல்கிறேன், இத்தனை காலங்கள் வந்தும், சொல்லுங்கள், இத்தனை காலங்கள் வந்தும் நான் அசைக்கப்படுவதில்லை, எதுவும் என்னை அசைப்பதும் இல்லை, அதை மேற்கொள்வேன். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு இவ்வளோ தான் இல்லை, இதோட 1000 சேனைகள் மாதிரி நின்னாலும் கூட நான் உம்மாலே, சொல்லுங்க, தனி பலத்தை சொன்னீங்கன்னா முடியாது, ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு பணப்பிரியனை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது, அவன் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிருவான், நாசமாக்கிடுவான். ஒரே ஒரு தற்பிரியனை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது, நீங்கள் அவனாலேயே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, எதுக்குடா வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுவீங்க. ஆனால் சொல்லுங்கள், உம்மாலே, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். மதில்னா காம்பவுண்ட் சார். எந்த காம்பவுண்ட் சார்? இந்த நம்ம வீட்டில் கட்டி வச்சுருக்கிறோமே, டபாக்குன்னு எகிரி குதிச்சிடலாமே, குழந்தை கூட எகிரி குதிச்சிடும் காம்பவுண்ட் சோரை. அந்த காம்பவுண்ட் இல்லை, இஸ்ரேல் தேசம் மற்றும் பல தேசங்களில் தேசத்துக்குனுடைய நகரத்துக்கு கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் மதில். அந்த மதில் எவ்வளோ உயரமாக இருந்தாலும், எரிகோ மதில் போல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கொடிய இடுக்கமான வறட்சியான நெருக்கப்படுகிற காலம் வந்தாலும், நான் அவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு தேவன் என்னை பலப்படுத்துவார். அவருடைய பலத்தினாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், அவருடைய கிருபையினாலே நான் மதிலை தாண்டுவேன். இந்த காலங்களெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும், சொல்லுங்கள், இந்த காலங்களெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும், அதே 1 சாமுவேல் 30:6 வாசிங்க, 8 வாசிங்க, 6 இல்லை 8. இதுதான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கான ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தரை நோக்கி, நான் இழந்து போன, என் நெருக்கப்படுகிற காலத்தில் நான் அடைந்த நஷ்டப்படுகிற அந்த காரியங்களை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேனா? இந்த நெருக்கப்படுகிற காலத்தில் இழந்து போனேனே, கொடிய காலத்தில் இதை சந்தித்தேனே, வறட்சியான மகா வறட்சியான காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் போச்சே, அதெல்லாம் திரும்ப என் வாழ்க்கையில் வருமா
அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து கைகளை நல்லா தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சகலத்தையும் என் வாழ்க்கையில் இந்த காலங்களில், இந்த நெகட்டிவ் காலங்களில் நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. யோபுக்கு 10 பிள்ளைங்க போய் செத்துட்டாங்களே, திரும்பி வந்தாங்களா? வரல. ஆனால் புதுசாக 10 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, யோபுவுடைய பிள்ளைகள் இங்கே செத்துட்டாங்க, ஆனால் எங்கே இருந்தாங்க? அப்போ இங்கே இருந்தது இன்னொரு 10 சேர்ந்து எங்கே இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு? இப்போ நான் சொல்கிறேன், 20 பிள்ளைங்களோட யோபு எங்கே இருப்பார்? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி. இழந்துட்டேன்னு நினைக்கிறியா? பூமியில் இழக்கக்கூடிய சிலது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். அல்லேலூயா. இந்த மாதிரி நெகட்டிவ் காலங்களில் நான் கடந்து போனேனே, இந்த நெகட்டிவ் காலங்களில் நான் அடைந்த நஷ்டங்கள், அடைந்த பிரச்சனைகள், நான் கண்ட கலக்கங்கள், மனக்குழப்பங்கள், போராட்டங்கள், இழப்புகள், இதெல்லாம் திரும்ப தேவன் எனக்கு தருவாரா அப்படின்னா, எல்லா வசனத்திலும் நான் வாசித்த அத்தனை வசனத்துலையும் வறட்சியான காலம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க, வீட்டுக்கு போய் சகலத்தையும் திருப்பிக்கொள்ள அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கொடிய காலத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள், எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். எல்லாத்துலேயும் கர்த்தர் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வசனத்தையும் வச்சுருக்கார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நம்ம ப்ளஸ் பண்ணித்தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுவ, ஆனால் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். இத்தனை காரியங்களை நீ கடந்து போவ. இவ்வளோ துன்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியும், போராட்டம் இருக்கிறது மாதிரி தெரியும், வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியும், இழந்து போனது மாதிரி தெரியும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தருவார்னு அடுத்தடுத்த வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்ம தேவன். ஸ்பிரிச்சுவலியாகவும் நல்லா ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், இப்போ ஜெபிக்க முடியல, வரும். நல்ல கிருபை இருந்துச்சு பாஸ்டர், இப்போ வரும். நல்ல பாடி ஆண்டவரை துதிப்பேன், வரும். நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்த சுவிசேஷம் சொல்கிறதுல பயங்கரமான நாள் வரும். நல்ல சபைக்கு ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ தடுமாற்றமாக இருக்குது, வரும். சந்தோஷமாக நாணயம் பொண்டாட்டியும் அவ்வளோ மகிழ்ச்சியாக, என் பிள்ளைகளாம் சந்தோஷமாக, என் உடன் பிறந்தவங்களாம் சந்தோஷமாக இருந்தேன், அதெல்லாம் திரும்ப வரும். இவ்வளோ ஃபினான்ஷியலில் செழிப்பாக இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி கொடிய காலத்துக்குள்ளே போன மாதிரி ஆகிப்போச்சு. திரும்பவும் அந்த செழிப்புள்ள காலங்களை தேவன் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் பேச வந்தது நெகட்டிவ் காலமும் பாசிட்டிவ் காலம். நெகட்டிவ் மட்டும்தான் பேசியிருக்கேன், அடுத்த வாரம் பாசிட்டிவ் காலம். அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். நீ தேவனுடைய கிரியைகளை காணும் காலம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு தலைப்பு மட்டும் சொல்லியிருக்கேன், தேவனுடைய கிரியை காணும் காலம். இந்த காலத்தை விசுவாசிங்க எல்லாம் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், இது பாசிட்டிவான காலம். அடுத்த வாரம் இதை பற்றி இதுலேருந்து இன்னும் அதே போல் ஒரு 5-6 தலைப்பு. அந்த காலங்கள், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, தைரியமாக சொல்லுங்கள். இந்த கொடிய காலங்களையும் இடுக்கமான காலங்களையும், தூரமாக இருக்கிற காலங்களையும், வறட்சியான காலங்களையும், நெருக்கப்படுகிற காலங்களையும் நான் கடந்து வந்தேன். ஆனால் அவைகள் என்னை அழிக்க முடியாது, ஒருபோதும் அழிக்க முடியாது. மாறாக இத்தனை காலங்களையும் நான் கடந்து வந்தாலும் இனி நான் கடந்து போகிறவைகள் மகா மகிமையானவைகளாய் இருக்க போகிறது. உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்டதாக இருக்க போகிறது. கிருபை நிறைந்த காலங்களாய் இருக்க போகிறது.
நஷ்டப்பட்ட காலமாய் இராது, இனி லாபத்தின் காலங்களாய் கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா.